கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையிலே எழுப்பி உட்காந்து இன்னைக்கு இந்த காரியத்துக்கு போகலாமா வேண்டாமா, போனால் நடக்குமா நடக்காதா, இத்தனை நாள் போனால் என்னங்க நடந்துச்சு, இன்றைக்கி மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறீங்களா? உங்களை உற்சாகப்படுத்திட்டு இந்த மங்கள வார்த்தையை நீங்கள் கவனித்து ஆண்டவரிடத்தில் கிளைம் பண்ணுங்க. இன்றைக்கி ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஏசாயா 42:3 நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். உன் சைடில் உள்ள நியாயத்தை யாருமே புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, என் நியாயத்தை யாருமே புரிஞ்சுக்கலை, என் நியாயத்தை யாருமே கேட்கலை, என் சைடில் என்னன்றதை கேட்டாவது இந்த முடிவு எடுத்துருக்கணும், கேட்காமலே இவங்க தீர்ப்பெழுதிட்டாங்க, கேட்காமலே முடிவு எடுத்துட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிற ஆண்டவர் மறைக்கப்பட்ட உன் சைடில் உள்ள நியாயத்தை கர்த்தர் மறுபடியும் வெளிக்கொண்டு வருகிறார். மறைக்கப்பட்ட உன் சைடில் உள்ள உண்மை சம்பவங்களை ஆண்டவர் இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்து உன்னை நிரபராதி என்று ஆண்டவர் தீர்ப்பு கொடுக்கிறது மட்டுமல்ல, அதன் நிமித்தம் இருந்த மன உளைச்சல்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து உன் பேரை பெருமைப்படுத்துவார். லூக்கா 18:7-8 சொல்கிறது, இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் விஷயத்திலே நான் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்தாலும் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, இதோ சீக்கிரத்திலேயே உங்களுக்கு நியாயம் செய்வேன். ஆண்டவர் யாரெல்லாம் எனக்கு நியாயம் கிடைக்கல, நான் வேலை செய்த இடத்துல எனக்கு நியாயம் கிடைக்கல, நான் ஊழியம் செய்த இடத்துல எனக்கு நியாயம் கிடைக்கல, நான் படிக்க போன இடத்துல எனக்கு நியாயம் கிடைக்கல, நான் வாழ போன இடத்துல எனக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொல்கிறீங்களோ, உங்கள் வீட்டு நியாயத்தை ஒன் சைட்லேருந்து ஆண்டவர் அதை எடுத்து சொல்லி உனக்கு இரக்கம் பாராட்டி அதே இடத்துல உன்னை வாழ வைப்பார், அதே இடத்துல உன்னை ஊழியம் செய்ய வைப்பார், அதே இடத்துல மறுபடியும் நீ வேலை செய்ய கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் இனி 7 வழியாய் ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களும் மாந்திரிக வல்லமைகளும் பின்னால் முதுகலை குத்தின சம்பவங்களும் இன்றைக்கு முடிவுக்கு வருகிறதுன்னு கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் சாந்தி ஃப்ரம் பெரம்பூர். என்னுடைய மகனுக்கு கல்வி கடன் வாங்கி எஜுகேஷன் லோன் வாங்கி UK தேசத்திற்கு படிக்க அனுப்பி வைத்தோம். கர்த்தருடைய கிருபையினால் மகன் படிப்பை வெற்றிகரமாக முடித்தான். ஆனால் 1.5 வருடங்களாக வேலை இல்லாமல் இருந்தான். அதன் பிறகு அவனுக்கு UK தேசத்தில் வேலை கிடைத்தது. சில மாதங்களில் வேலை இல்லை என்று சொல்லி இந்தியாவிற்கு அனுப்பிவிட்டார்கள். மிகவும் மனம் சோர்ந்து கவலையுடன் இருந்த சமயத்தில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டான். கர்த்தருடைய கிருபையினால் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த வல்லமையான ஜெபத்தினாலும் மீண்டும் UK தேசத்தில் உள்ள வேறு ஒரு சிறந்த நிறுவனத்திலிருந்து வேலைக்கான அழைப்பு வந்து வேலையில் சேர்ந்து விட்டான். அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தினால் என்னுடைய மகன் இப்பொழுது மிகுந்த ஆசீர்வாதத்துடன் இருக்கிறான். கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். பாருங்க, அவன் சைடில் உள்ள நியாயத்தை ஆண்டவர் உண்மையாக வெளிப்படுத்தி அவனுக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கு உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிறவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு பாதப்படியில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுடைய சைடில் உள்ள நியாயத்தை நீரே வெளிக்கொண்டு வருவீராக. அந்த உண்மைகளை வெளியே கொண்டு வருவீராக. உண்மை ஒரு நாளும் அழிந்து விடக்கூடாது. என் பிள்ளைகளுடைய நியாயம் ஒரு நாளும் மறக்கப்பட்டுடக்கூடாது. ஆண்டவரை, இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு நீதி செய்கிற நியாயாதிபதியாய் நீர் எழுந்தருளி வருவீராக. எந்தெந்த இடத்துல எந்தெந்த காரியத்தில் என் பிள்ளைகளுக்கு அநீதி நடந்ததோ அந்த இடத்துல ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு நீதி செய்து அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம், உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்கிற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை காலையில் 7 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நம்முடைய ஏஞ்சல் டிவியில் அன்பரின் சத்தம் என்கிற நம்முடைய டிவி நிகழ்ச்சி வருகிறது.
திரளான ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்களும் அந்த நிகழ்ச்சியை கண்டு பிரயோஜனப்படும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் அத்தனை பேருக்கு அந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.